ஜும்ஆ தொழுகைக்காக நாம் செல்கிறோம். ஆனாலும் ஜும்மாவுடைய நன்மை நமக்கு கிடைக்கவில்லை. எப்போ தெரியுமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளன்று உங்களுடைய சகோதரிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள், ஜும்மாவில் நீங்கள் சொல்வீர்கள், அன்சித்து வல் இமாம் யுக்தபு, இமாம் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார், நீ வாய் மூடி இரு, பேசாமல் இரு என்று நாம் நம்முடைய சகோதரனை பார்த்து ஹுத்பா ஓதும் சமயத்தில் நாம் சொன்னால் ஃபக்கத் லகவ்த, நமக்கு எந்த நன்மையும் அங்கு கிடைக்காது. நாமும் பேசிவிட்டோம், அதனால் ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, ஜும்மாவில் இமாம் ஹுத்பா ஓத ஆரம்பித்து விட்டால் நாம் வாய் மூடி இருப்பது சிறந்தது. பிற சகோதரனையும் பிற மனிதர்களையும் ஜும்மா ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள், பேசாமல் இருந்து நாமும் சொல்வதும் கூடாது. இது எல்லோருக்கும் இந்த அறிவு நமக்கு வர வேண்டும் என்ற ரீதியிலே இந்த ஹதீஸை மரணம் செய்து அமல் செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய காலங்களிலே ஜும்மாவுடைய நற்பலனையும் நற்பாக்கியத்தையும் நன்மைகளையும் அல்லாஹ் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.